அண்மைச் செய்தி. சென்னை பனையூரில் தவேக பொதுச் செயலாளர்களில் ஒருவரான ஆதவ் அர்ஜுனா வீட்டில் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், தவேக வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்டோருடன் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். ஆதவ் அர்ஜுனா ஏற்பாட்டில் தவேக நிர்வாகிகளுடன் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன, பதிவு பண்ணலாம்? வணக்கம். ஜன்சுராஜ் கட்சியில் நிறுவனரும் பிரபல அரசியல் தேர்தல் வியூக வகுப்பாளருமான பிரசாந்த் கிஷோர் நேற்று சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தவேக தலைவர் விஜயின் இல்லத்தில் சந்தித்து ஒரு மேல்மட்ட குழுவில் இருக்கக்கூடிய ஒரு 4 பேர் தலைமையில் இந்த ஆலோசனையானது நடைபெற்றது. இந்நிலையில் தொடர்ந்து அந்த ஆலோசனை முடிந்த பிறகு சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா இல்லத்தில் நேற்று ஆதவ் அர்ஜுனா மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் பிரசாந்த் கிஷோர் உள்ளிட்டோர் நேற்று ஆலோசனை மேற்கொண்டனர். இந்நிலையில் அதனைத் தொடர்ந்து இன்று 2வது நாளாக சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா இல்லத்தில் ஆதவ் அர்ஜுனா, பிரசாந்த் கிஷோர் மற்றும் கட்சியினுடைய பொருளாளர் என் ஆனந்த் உள்ளிட்டோர் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த தமிழக வெற்றி கழகம் 2026ஆம் ஆண்டு தேர்தலை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த தேர்தலை நோக்கி பணிகளை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் பிரசாந்த் கிஷோருடன அந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. அதே போன்று தொடர்ந்து இந்த சந்திப்பானது இன்று 2ஆம் நாளாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்போது இந்த ஜான் ஆரோக்கியசாமியும் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றார். தமிழக வெற்றி கழகத்தின் அதிகாரப்பூர்வ தேர்தல் வகுப்பாளரும் ஆலோசகருமான அந்த ஜான் ஆரோக்கியசாமி இந்த 3 நடைபெற்று வந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்போது 4வது நபராக தற்போது இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருக்கின்றார். அதே போன்று தொடர்ந்து இந்த 2021ஆம் ஆண்டு வரை பல்வேறு கட்சிகளுக்கு அரசியல் வியூக வகுப்பாளராக செயல்பட்டு வந்த பிரசாந்த் கிஷோர் 2022ஆம் ஆண்டு ஜன்சுராஜ் என்ற அந்த கட்சியை தொடங்கி தேர்தலிலும் போட்டியிட்டார். தொடர்ந்து இந்த தமிழக வெற்றி கழக முதல் மாநாடு நடைபெறுவதற்கு முன்பாகவே பிரசாந்த் கிஷோர் விஜயை சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அந்த மாநாடுக்கான அந்த தீவிரமான அந்த பணிகள் நடைபெற்று வந்த காரணத்தினால் பிரசாந்த் கிஷோரை விஜய் சந்திப்பதற்கான அந்த வாய்ப்புகள் ஏற்படவில்லை எனவும், அதே போன்று கட்சியின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆதவ் அர்ஜுனாவும் பிரசாந்த் கிஷோரும் நெருங்கிய நண்பர்கள் என்று சொல்லப்படுகின்றது. அந்த ஒரு காரணத்தினால் தற்போது ஆதவ் அர்ஜுனா இந்த கட்சியில இணைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்போது பிரசாந்த் கிஷோரை விஜய் சந்தித்ததாக சொல்லப்பட்டது. நேற்று முதற்கட்டமாக அந்த ஆலோசனை நடைபெற்ற நிலையில் இன்று சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா இல்லத்தில் பொருளாளர் ஆனந்த் உள்ளிட்டோர் தற்போது 2வது நாளாக ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர்.